விஜயகாந்த் பற்றிய நினைவலைகள். விஜயகாந்தின் நிஜ பெயர் நாராயணன். அது தாத்தாவின் பெயர் என்பதால் விஜயராஜ் என வீட்டிலழைக்கிறார்கள். சினிமாவுக்கு வந்த பின் டைரக்டர் M.A. காஜா வைத்த பெயர் விஜயகாந்த். பின் அடுத்த படத்திலேயே டைரக்டர் விஜயன் அதை அமிர்தராஜ் என மாற்றியும் நிலைத்தது விஜயகாந்தான். வீட்டு பூஜை அறையில் மெக்கா மதீனா படங்களும் இயேசு மேரி மாதா படங்களும் திருப்பதி வெங்கடாசலபதியும் முருகனும் பிள்ளையாரும் சிறப்பிடம் பெறுகிறார்கள். இப்பவும் மனசு சரி இல்லை என்றால் கண்ணூர் தர்காவுக்கு போய் வழிபாடு செய்வார் விஜயகாந்த். ஐயப்பன் கோயிலுக்கு 18 வருடங்களாகச் சென்று வந்தவர். நடுவே பக்தர்கள் இவர் காலில் விழுந்து வணங்குவதை பழக்கமாக கொண்டவுடன் இப்போது கோயிலுக்குச் செல்வது இல்லை. எல்லா தம்பி தங்கைகளுக்கும் திருமணம் செய்து கடமையை முடித்த போது விஜயகாந்துக்கு வயது 37 ஆகிவிட்டது. அதற்கு பிறகுதான் அக்காவின் வற்புறுத்தலின் பேரில் பிரேமலதாவை கைப்பிடித்தார். விஜய பிரபாகரன் ஷண்முக பாண்டியன் என 2 மகன்கள். தமிழ் சினிமாவில் பெரும் சாதனையாக 1984 இல் மதுரை சூரன் முதல் ஜனவரி 1 படம் வரை 18 படங்களும் 1985 இல் மட்டும் அலை ஓசை இல் ஆரம்பித்து நானே ராஜா நானே மந்திரி வரை 17 படங்களும் ஹீரோவாக நடித்திருக்கிறார். இந்த சாதனை வேறு எந்த ஹீரோவும் செய்யாதது. பள்ளியில் படிக்கும்போது ஃபுட்பால் பிரமாதமாக விளையாடுவார். இப்போதும் ஃபுட்பால் வெறியர். இங்கிலாந்து வரை போய் நேரில் ஃபுட்பால் போட்டிகளை பார்த்து ரசிப்பார். அவரது மகன்களுக்கும் இப்போது ஃபுட்பால் பிரியம் வந்துவிட்டது. விஜயகாந்த் வில்லனாக நடித்த ஒரே படம் இனிக்கும் இளமை. அதற்கு பிறகு எல்லாமே ஹீரோ வேடம்தான். இதுவரை விஜயகாந்த் 152 படங்களில் நடித்திருக்கிறார். 153வது படம் அவரது டைரக்ஷனில் வருகிறது. இவ்வளவு நாள் ஃபீல்டில் இருந்ததற்கு ஒரு படம் டைரக்ட் செய்தாக வேண்டும் என்பது அவரது விருப்பம். நடிகர் ராஜேஷின் தம்பி திருமணத்தில்தான் MGRோடு கைகுலுக்கிச் சந்தித்து பேசினார் விஜயகாந்த். அதை ஒருவரும் புகைப்படமெடுக்கவில்லையே என்ற ஆறாத வருத்தம் விஜயகாந்துக்கு உண்டு. செந்தூரப் பாண்டியில் விஜயோடு நடித்து பெரியண்ணா படத்தில் சூர்யாவோடு நடித்து அவர்களை P&Cக்கு கொண்டு சேர்த்த பெருமை விஜயகாந்துக்கு உண்டு. இதை விஜயே ஒரு விழாவில் ஒப்புக்கொண்டு இருக்கிறார். விஜயகாந்தின் மூத்த மகன் பிரபாகரன், இளைய மகன் சண்முக பாண்டியன். யாரிடமும் நாங்கள் விஜயகாந்தின் மகன் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதை விரும்பாமல் பழகுவார்கள். அசைவப் பிரியரான அவர் பிற்காலத்தில் ஐரை மீன் குழம்பைச் சாதத்தில் பிசைந்து சாப்பிடுவதோடு நிறுத்திக் கொண்டார். இதுவரை 2 படங்களில் சிறுவேடங்களில் விஜயகாந்தாகவே வந்திருக்கிறார். ஒன்று விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இன்னொன்று மாயாவி கமல் ரஜினி போன்றவர்கள் விஜயகாந்தை விஜய் எனவும் நெருங்கிய நண்பர்கள் பாஸ் எனவும் கட்சி வட்டாரத்தில் கேப்டன் எனவும் அழைக்கிறார்கள். திருநாவுக்கரசு ஜெயலலிதா RMB கேட்டும் தராத எம்ஜிஆரின் பிரசார வேனை விஜயகாந்துக்கு கொடுத்திருக்கிறார் ஜானகி எம்ஜிஆர். அதோடு எம்ஜிஆர் ஜானகி MGR எனப் பெயர் பொறித்த மோதிரங்களையும் தம்பதியினருக்கு வழங்கி மகிழ்ந்திருக்கிறார் திருமதி ஜானகி. முதலில் வாங்கிய TMM 2 நம்பர் அம்பாசடர் காரை இன்னும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். சினிமாவுக்கு வர வேண்டும் என்ற ஆசை அத்துமீறிவிட்டதால் விஜயகாந்த் SSLCயை தாண்டவில்லை. ஆனால் வீட்டு வேலைக்காரர்களின் பிள்ளைகளை இன்ஜினியரிங் வரைக்கும் படிக்க வைக்க உதவி செய்கிறார். ஞாயிற்றுக்கிழமை கேப்டன் வீட்டில் 100 பேராவது சாப்பிடுவார்கள். ஒவ்வொரு நாளும் அலுவலகத்திலும் அந்த அளவுக்குச் சாப்பாடு நடக்கும். வந்து செல்கிறவர்களை வெறும் வயிறோடு திரும்ப அனுமதிக்க மாட்டார் விஜயகாந்த். விஜயகாந்தின் குலதெய்வம் வீரசின்னம்மா. மதுரைக்குப் பக்கத்தில் திருமங்கலம் அருகில் இருக்கிறது. பாழடைந்து கிடந்த கோவிலை சுற்றுச்சுவர் எழுப்பி கும்பாபிஷேகம் நடத்தி புதுப்பிக்க உதவியிருக்கிறார். ஆகஸ்ட் 25 அன்று விஜயகாந்துக்கு பிறந்த நாள் பரிசாக Audi Q7 என்ற 75 லட்சம் மதிப்பு உள்ள காரை ஆண்டாள் அழகர் கல்லூரியின் சார்பாக வழங்கியிருக்கிறார் மைத்துனர் சுதீஷ். இந்தியில் தர்மேந்திரா, அமிதாப், தெலுங்கில் NTR, சிரஞ்சீவி, மகேஷ் பாபு, கன்னடத்தில் ராஜ்குமார், விஷ்ணுவர்தன், சங்கர் நாக். மலையாளத்தில் சத்யன் படங்கள் என்றால் விஜயகாந்துக்கு மிகவும் பிடிக்கும். சத்யனின் கரை காணா கடல் அவருக்கு மிகவும் பிடித்த படம். எங்க வீட்டு பிள்ளை படத்தை 70 தடவைகள் மதுரை சென்ட்ரல் சினிமாவில் பார்த்து இருக்கிறார் விஜயகாந்த். இன்ச் பை இன்ச் காட்சிகளை வர்ணிப்பதில் சந்தோஷப்படுவாராம். இயக்குனர் S.A. சந்திரசேகர் டைரக்ஷனில் 17 படங்களும் ராமநாராயணன் டைரக்ஷனில் 17 படங்களும் நடித்திருக்கிறார் விஜயகாந்த். அவரோடு அதிக படங்களில் ஜோடியாக நடித்தவர் நளினி. பாரதராஜா தவிர்த்து பெரிய டைரக்டர்களின் படங்களில் நடித்ததே இல்லை விஜயகாந்த். இவர் மறைந்தாலும் மறையாது இவர் புகழ். நன்றி, வணக்கம்.